சரண் இந்த லொகேஷன் தான் அனுப்புனா, இன்னும் ஆளை காணோம். இங்கே தான் வர சொன்னானா. இது என்ன ஐஸ்கிரீம் கடை மாதிரி இருக்கு, ஒருவேளை இங்கே தான் வர சொல்லியிருப்பானோ. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ மேடம், யாருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சே எருமை நீதானா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், எங்கடா போய் தொலைஞ்ச? ஒரே டிராஃபிக், அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா சீக்கிரமாவே வந்துட்டியா? ஆமாண்டா அப்போதே வந்துட்டேன், வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி உனக்கு கால் பண்ணலாமே ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ளே நீ வந்துட்ட. ஆமாண்டா இங்கே எதுக்கு வர சொன்னேன்? அது ஒன்றும் இல்லை, இந்த கடை இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி ஐஸ்கிரீம் வர சாப்பிடும் போல இருந்துச்சா, சரி உன்னையும் கூப்பிடலான்னு கூப்பிட்டேன். போமா? டேய் நான் வந்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்டுருப்பான் அப்படின்னு. சரி போகலாம். சரி சரி. என்ன சுசிலா, உள்ள வந்ததுலேருந்து பேசவே மாட்டிக்க, அமைதியாக உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, நானும் நிறைய ஐஸ்கிரீம் கடைக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் உனக்கு மட்டும் எப்படிடா இந்த மாதிரி இடம்லாம் தெரியுது? இந்த மாதிரி இடத்துக்கு நான் ஒரு தடவை கூட வந்ததே இல்லை. பார்க்க சூப்பராக இருக்கு. எப்பா ஏற்கனவே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம், உள்ள வர ஏசி வர போட்டாங்களா, கூலிங்காக வர இருக்கு. ரொம்ப கூலிங்காக இருக்கா என்ன? இல்லை இல்லை பரவாயில்ல. ஏற்கனவே இந்த சீசனுக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா, ஏற்கனவே ஜலதோஷம் பிடிச்சிக்கணும். அப்போ உனக்கு வேண்டானா விடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா எனக்கும் வேணும். அதானே பார்த்தேன், நீயாச்சும் வேண்டான்னு சொல்றதாச்சு. டேய் அப்போ உனக்கு என்ன பார்த்தா என்னடா தோணுது? சரியான தீனி பண்டாரமா தெரியுதா என்னை பார்த்தா? ஆமா நான் மனசுல நினைச்சு நீ கரெக்டா சொல்லிட்ட. நீ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காண்டி நீ எப்படிலாம் பேசுற? நான் கிளம்புறேன். ஏய் நான் எங்க பேசுனேன், மனசுல நினைக்கிறேன்னு தானே சொன்னேன். நீ அப்படி மனசுல நினைச்சதும் தப்புதான். சரி சரி விடு விடு, சாரி. சரி சரி. எம்மாடி சரி, கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டா, ஒரு பெரிய பிரளயமே வந்திருக்கும். நம்ம கிட்ட மட்டும் புதுசு புதுசா சண்டை இழுக்கிறதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்காளே, மனசுக்குள்ள நினைச்சது ஒரு குத்தமா? இனிமேல் எதையுமே நினைக்க கூடாது. அப்படியே நினைச்சாலும் இவகிட்ட வாயை திறந்து சொல்லவும் கூடாது. சாப்பிட்டு போற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும். ஹலோ சார், வெல்கம் சார். சார் என்ன சாப்பிட்றீங்க? உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்னென்ன ஐஸ்கிரீம்லாம் இருக்கு? மேடம் எங்ககிட்ட வெண்ணிலா, சாக்லேட், பனானா, ஓரியோ, கிரீன் டீ, ரெட் பீன், அப்புறம் ஸ்ட்ராபெரி, கோகனட், மேங்கோ. வாவ் இவ்ளோ ஃப்ளேவர் இருக்கா? ஆமா மேடம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். சுசிலா உனக்கு என்ன வேணும்? சரண் எனக்கு ஓரியோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, நான் ஒன் டைம் கூட சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு வாங்கி தரியா? சரி சரி ஓரியோ ஐஸ்கிரீம் வேணுமா? ஓகே ஓகே, அப்போ உனக்கு ஒரு ஓரியோ ஐஸ்கிரீம், எனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம். சார் என்னென்ன ஐஸ்கிரீம் சார் வேணும், டிசைட் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஓரியோ ஐஸ்கிரீம், அவங்களுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம். ஓகே மேடம், இந்த கொண்டு வரேன். சரி சரி கொஞ்சம் பொறுமையாவே கொண்டு வாங்க. 5 மினிட்ஸ் தான் மேடம், கொண்டு வந்துடுறேன். ஏய் சரண் நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா? இந்த கடையே பார்க்கறதுக்கு ஃபாரின் கடை மாதிரி இருக்கு. இங்க வேலை பார்க்குறவங்களும் அப்படிதான் இருக்காங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கடையோட ஓனரு ஃபாரின்ல இருக்கிறவரு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்திருக்காரு. சுசிலா உன்ன மாதிரி ஒரு பெரிய அறிவாளியை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்படியாடா உண்மைக்குமே நான் அவ்வளோ பெரிய அறிவாளியா? ஆமா ஊர்ல இருக்கிறவங்க என்னென்னமோ கண்டுபிடிக்காங்க, நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க? சரண் சும்மா சும்மா விளையாட்டுக்கு. சரண் இன்னைக்கு உனக்கு நேரமே சரியில்லை, இவ வர முறைக்கிறாளே. இவளை கூப்பிட்டது தப்பா போச்சு, நம்ம மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு போயிருந்துருக்கணும். இவளையும் கூப்பிட்டோம் பாரு. ஐயோ கடவுளே, போறதுக்குள்ளே நீ எப்படியாவது காப்பாத்திரு. சார் மேடம் யுவர் ஆர்டர். கொடுங்க கொடுங்க. சார் உங்களுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு 2 மினிட்ஸ் சார். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். என்ன சுசிலா ஐஸ்கிரீமை பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு. இருக்கட்டும் சரண், உன்னோடது வரட்டும், வந்தோடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்ன மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஏய் எருமை, உன்னை விட்டுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஆசையில சொன்னேன், அதுக்கு நீ என்னை எப்படி பேசுற? நானே என்னோட ஐஸ்கிரீம் வந்தப்பமே நான் சாப்பிட்டுருக்கணும், உனக்காண்டி வெயிட் பண்றேன்னு சொன்னேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ தின்னா தின்னு, திங்காட்டிப்போ, நான் சாப்பிட போறேன். ஏய் கோபப்படாத கோபப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஐயோ நீ என்ன இப்படி கோபப்படுற? உனக்கு என்னை பார்த்தா ரொம்ப இலக்காரமா தான் தெரியுது. நான் என்னமோ நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காண்டி தான் வந்த மாதிரி நீ பேசுற. ஏய் லூசு, அப்பெல்லாம் இல்ல, உன்னை பார்க்கணும்னு தான் கூப்பிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். சுசீலா சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ இன்னைக்கு நம்ம யார் முகத்துல முழிச்சோன்னே தெரியலையே. இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லை, நான் ஒரு பிளான் பண்ணா அதுவா ஒன்று நடக்குது. இங்கே ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கேன், இவ வாட்ட சாப்பிட்டுட்டு இருக்கா. சுசி சுசிமா, சுசி செல்லம், ஏய் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதடா, மரியாதையே ஓடிடு. கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டிக்கா. சார் யுவர் ஆர்டர் சார். கொடுங்க மேடம். ஐஸ்கிரீமை இப்படி மாட்டு மாட்டு மாட்டி
காட்டிட்டு இருக்காளே, கொஞ்சம் கூட பார்க்க மாட்டிக்காளே. சுசி என்ன சரண், சாப்பிடும்போது பேசாதான் நல்ல. இல்லடி செல்லம், மேங்கோ ஐஸ்கிரீமும் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் வேணுமா? எனக்கு இதுக்கு அதையும் தின்னுட்டு இதையும் சேர்த்து தின்னுட்டான்னு சொல்றதுக்கு எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயே தின்னு. எடி சுசி, நான் அப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன், எடுத்துக்கோ. எப்பா வேண்டாம்ப்பா, உன்னோடதான் நீயே சாப்பிடு, பிறகு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே பின்னாடியே கலாய்ப்ப, எதுக்கு? எனக்கெல்லாம் வேண்டாம். சே, ஐஸ்கிரீம் சாப்பிடணுங்கிற மூடே போயிடுச்சு. ஏய் என்னடா இன்னும் சாப்பிடாம அப்படியே வச்சிட்டு இருக்க, உருகிற போது சாப்பிடு. இல்ல சுசி, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுங்கிற மூடே போயிடுச்சு. ஏன்டா என்னாச்சு, ஐஸ்கிரீம் பிடிக்கலையா என்ன? ஐஸ்கிரீம்லாம் நல்லா தான் இருக்கு, நீ தான் என்கிட்ட சரியா பேச மாட்டீங்க. சரி இப்போ ஐஸ்கிரீம் வேணுமா வேண்டாமா? ஆஹா எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். டேய் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்க, என்னடா செய்ய போற, கீழே போட போறியா? இல்ல என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி விடு விடு, காசு கொடுத்து வாங்கிட்டீங்கிறதுக்காண்டி தான் சாப்பிட்றேன், கொடு நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி இந்தா நீயே சாப்பிடு. டேய் என்னோட ஓரியோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருடா, சூப்பரா இருக்கு. அப்படியே செல்லம் கொடு, வாங்கிக்கோ. ஆமா ஓரியோ ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்டால இருக்கு. சரி சரி சாப்பிடு. சரி உன்னோட மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். மேங்கோ ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்டா தான் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல வேலை சுசி, மேங்கோ ஐஸ்கிரீமை என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு பிளான் பண்ணேன். நல்ல வேலை அதுக்கு முன்னாடியே நீயே வாங்கி சாப்பிட்டுட்ட. என்ன பிளான் பண்ண? நான் கூட நினைச்சேன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே, வேஸ்டா கீழே தான் போடணுமோ அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் ஒரு பிளான் பண்ணேன், பேசாம ஒரு தெருவில் இருக்கிற நாய்க்கு போட்டுருவோம் அப்படின்னு யோசிச்சேன். நல்ல வேலையா நீ அந்த நேரம் பார்த்து குடு சரண் நானே சாப்பிட்றேன் அப்படினியா. எப்பா இப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ சுசீலா காசை வேஸ்ட் ஆக்காம சாப்பிட்டுட்ட. ஏய் உனக்கு நீ பார்த்தா நாய் மாதிரியாடா தெரியுது. ஐயோ சுசி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, கொடுத்த காசு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுங்கிற அர்த்தத்துல அப்படி யோசிச்சேன்னு. நான் ஒன்னே அப்படி நான் நினைக்கல. பொய் சொல்லாத, நீ என்ன நினைச்ச நான் கரெக்டா சொல்லிட்டா. நல்ல வேலை அந்த நாய்க்கு போட வேண்டியதை இந்த நாய் சாப்பிட்டுருச்சு, அப்படித்தானே நீ என்ன நினைச்ச? ஐயோ சுசி, உன்னை நான் அப்படி நினைப்பனா? நான் உன்னை நாயெல்லாம் நான் நினைச்சதே கிடையாது. அப்ப என்ன என்னை பார்த்தா பேய் பிசாசு மாதிரி இருக்கா? லைட்டா பார்க்க அப்படித்தான் இருக்க. ஏய் சரண், சும்மா கலாச்சே, கோபப்படாத. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சொல்லுங்க மேடம், ஜூஸ் எதுவும் குடிக்கீங்களா? என்னென்ன ஜூஸ் இருக்கு? ஜூஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னா ஆரஞ்சு ஜூஸ், பப்பாயா ஜூஸ், அவகாடோ ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், மேங்கோ ஜூஸ். ஹாட் ட்ரிங்க்ஸ்ல வந்து ஃப்ரெஷ் மில்க், ஹாட் டு மில்க், சாக்லேட் ஃப்ரூட் மில்க். சார் மேடம் உங்களுக்கு இதுல என்னென்ன ஜூஸ்லாம் வேணும்? எனக்கு அவகாடோ ஜூஸ். ஓகே சார். மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? சுசிக்கு பைனாப்பிள் ஜூஸ் தான் பிடிக்கும். சுசி பைனாப்பிள் ஜூஸ் கொண்டு வர சொல்லட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அந்த ஜூஸை கொண்டு வந்து மூஞ்சில தான் ஊத்தணும். நான் கிளம்புறேன். ஐயோ கோச்சிட்ல போயிட்டா. மேடம் எங்களுக்கு ஜூஸ் வேண்டாம் மேடம், ஐஸ்கிரீமுக்கு மட்டும் பே பண்ணிடுறேன். 500 சார். ஓகே மேடம், ஜிபே பண்ணிடுறேன். சரி சார். ஐயோ இப்போ வர கோச்சிட்டு வர போறாளே, இவளை சமாதானம் வரப்படுத்தணும். உண்மையிலே நம்ம முழிச்ச மொழி தான் சரியில்லைன்னு நினைக்கேன். ஒருவேளை அத்தை முகத்துல முடிச்சிருப்போமோ, அதனாலதான் இப்படிலாம் நடக்குது.